ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜாய் சத்யா பேசுகிறேன். எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம். இன்றைக்கி என்ன ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்க் நைட் பிரைட் மார்னிங் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்கணும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சம்டைம்ஸ் லைஃப்பில் எல்லாம் தப்பாக போகுது போல் இருக்கா, பிளான்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்குது, பீப்புள்ஸ் எல்லாருமே சேஞ்ச் ஆகுறாங்க, ட்ரீம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுது, உங்களுக்காண்டி பேசுகிறவங்க கம்மி, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறவங்க கூட கம்மி, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க போல. அப்பப்போ ஒரு கொஷின்ஸ் வரும். கரெக்டாக நான் என்ன தவறு பண்ணினேன், ஒய் ஆல்வேஸ் மீ அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வரும். சக்ஸஸ்க்கு முன்னாடி சைலன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீ விடக்கூடாது. ஓகே, ஸ்டோரி குழப்பலாமா? ஒரு கேர்ள் இருந்தா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள், ரொம்ப சின்சியரிட்டி அவன் லைஃப்பில் இருக்கும். எல்லா நாளும் ட்ரீமுக்காகவே ஓடுவாள். நான் ஒரு நாள் பிக் ஆகணும், நான் ஒரு நாள் நல்ல ஒரு நிலைமையில நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்பாள். அவளோட ட்ரீமுக்காகவே ஓடுவாள். ஆனால் லைஃப் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகுறாங்க, ஆனால் அவள் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. சம்டைம்ஸ் அவள் உட்காந்து அழுவா. எனக்கு மட்டும்தான் கஷ்டமா, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும்தான் கஷ்டமா அப்படின்னு சொல்லி அழுவா. ஒரு நாள் அவள் டிசைட் பண்ணலாம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ ஒன்ட் கிவ் அப். அவள் கண்டினியூ பண்ணா, ஸ்மால் ஸ்டெப்ஸை எடுத்து வச்சா, அமைதியான பிரார்த்தனையை அவள் டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சா. மந்த்ஸ் ஆச்சு, டேஸும் போச்சு, ஆனால் ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆனால் ஒன் டே ஒரு ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு வந்துச்சு. அவள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணா, and that became turning point of her life. அவள் ரியலைஸ் பண்ணினா, God never forget me. கடவுள் என்னை எப்பவுமே மறக்க மாட்டார். He was just preparing me in silence. அவர் அமைதியாக இருந்து எனக்காண்டி என்னென்னலாம் வேணுமோ அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ரிமெம்பர் பண்ணுங்க, உங்கள் சைலண்ட்னா பனிஷ்மெண்ட் கிடையாது. Preparation for something bigger, even when nothing moves. கடவுள் உங்களுக்காக அமைதியாக இருந்து உங்களுக்காண்டி எல்லாத்தையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, படிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்டோரியில இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, தாமதம் ஆகலாம், உங்க லைஃப்ல தாமதம் நடக்கலாம், ஆனா தேவன் மறக்க மாட்டார். இருள் இரவுக்கு பிறகு ஒளி காலை கண்டிப்பா வரும். கரெக்டா? அதே போல நம்மளுடைய லைஃப்ல டார்க்கஸ்ட் ஒரு லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா பிரைட்டஸ்ட் ஃபியூச்சருக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். If you like this story, do not forget to like, share and subscribe my channel Faith Talk by Joy. More motivational and faith story coming soon. Thank you so much. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்க, செக் அவுட் பண்ணி